ஹாய் கைஸ், ஜனவரி மாதத்தோட கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் முதல் கடல் மீது கண்ணாடி பாலம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது விவேகானந்தர் பாறை நினைவிடத்தையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கிறது. இதோடைய நீளம் 77 மீட்டரும் அகலம் 10 மீட்டரும் சொல்கிறாங்க. விவேகானந்தர் பாறை எப்போ கட்டப்பட்டதுன்னா 1970. அதே திருவள்ளுவர் சிலை 2000 ஜனவரி 1 கட்டப்பட்டது கலைஞர்னால. இதுக்கு போகிறதுக்கு 3 படகு விட்டுருக்காங்க. காமராஜர் படகு, ஜியு படகு, மார்ஷல் எஸ் நேசமணி படகு. இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தோடைய தந்தை. அப்புறமேட்டா இந்தியாவில் 21.8 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு அடல் பாலம் இருக்குது. ஆனால் இது கண்ணாடி பாலம் கிடையாது. இது எங்கன்னா கடல் மீது போகிற ஒரு பாலம் மும்பை இடத்துல இருக்குது. ஓகேங்களா. இப்போ திருவள்ளுவர் சிலை பேரறிவு சிலைன்னு சொல்கிறாங்க. இந்த 21.8 கிலோமீட்டர் நீளம் அடல் பாலம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டிசம்பர் லாஸ்ட் வீக் திருவள்ளுவர் வாரமாக அனுசரிக்கப்படுது சொல்கிறாங்க. இது திருவள்ளுவர் ஆண்டு நம்ம எப்படி சொன்னால் 31+ நம்ம இயர் கரண்டில் இருக்க இயர் ஆட் பண்ணாதான் திருவள்ளுவர் ஆண்டு. இந்த திருவள்ளுவர் ஆண்டு 1981 எம்ஜிஆர் அரசு ஆவணத்தில் பயன்படுத்தலாம் அதிகாரம் உண்டு சொல்லிட்டு 5வது உலக தமிழ் மாநாட்டில் சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா திருவள்ளுவர் சிலையோட ஹைட்டு 38 அடி பீடமாகவும் 95 அடி சிற்பம் இருக்குது சொல்கிறாங்க. 7000 டன்னு எடை கொண்டது சொல்கிறாங்க. எத்தனை கல் இருக்குன்னா 3681 கல். இதை வடிவம் அமைத்தவர் யாருன்னா கணபதி ஸ்தபதி. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலாக 1998 அண்ணால் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டது. அப்போ தான் ஃபஸ்ட்டு. இதுக்கு 5 லட்ச ரூபாய் ஊக்கத்தொகையும் சான்றிதழும் கொடுப்பாங்க. 2024 ரவிக்குமார் என்றவர் தான் இந்த விருது வாங்கியிருக்காரு. 1998 அண்ணால் அம்பேத்கர் விருது ஞாபகம் வச்சுக்க. 2024 ரவிக்குமார் வாங்கியிருக்காரு. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் எம்பி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் இன்னும் தாழ்த்தப்பட்டவங்களுக்காக போராடியதுக்காக. இப்போ 1986 ஐயன் திருவள்ளுவர் விருது கொடுத்துருக்காங்க. 2025 யார் பெற்றாங்கன்னா பெரும்புலவர் படிகார ராமு தான் பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட்டு படிகார ராமு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2006 தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா பேரறிஞர் அண்ணா விருது கொடுத்துருக்காங்க, ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2024 யார் இந்த விருது வாங்கியிருக்காங்கன்னா KL கணேசன் பெற்றிருக்காங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எல் கணேசன் பேரறிஞர் அண்ணா விருது பெற்றிருக்காங்க. அண்ணா விருது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 2006. 1997 முதல்ல ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது. மகாகவி பாரதியார் விருது கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த விருது இப்போ யார் 2024 யார் பெற்றிருக்காங்கன்னா கவிஞர் கபிலன் பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட்டு 1995 ஃபஸ்ட்டு தொடங்கிய விருது என்னென்னா தந்தை பெரியார் விருது 95. இந்த விருது இப்போ 2024 யார் இந்த விருது பெற்றிருக்காங்கன்னா விடுதலை ராஜேந்திரநாத் ராஜேந்திரன் பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1978 தொடங்கிய பாரதிதாசன் விருது 2024 யார் பெற்றிருக்காங்கன்னா பொன் செல்வ கணபதி அவங்க பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1979 தமிழ் தென்றல் திருவிக்கா அவரோட விருது அப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க கொடுக்க. இப்போ 2024 இந்த விருது யார் பெற்றிருக்காங்கன்னா GR ரவீந்திரநாத் பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட்டு 2000 தான் கியாபே விஸ்வானந்த விருது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2024 இந்த விருது யார் பெற்றாங்கன்னா வேமு பொதிய வெப்பன் பெற்றிருக்காங்க. வெப்பன். ஓகேவா. 2024 தொடங்கப்பட்ட விருது தான் முத்தமிழ் கலைஞர் விருது. முத்தமிழர் கலைஞர் விருது. இந்த விருது இப்போ 2024 ஃபஸ்ட்டு பெற்றவங்க யாருன்னா முத்து வாசி தான் பெற்றிருக்காங்க.
இதோட விருதோடைய ம ஊக்கத்தொகை பரிசு எவ்வளோன்னா 10,00,000 சொல்கிறாங்க. ஒரு சவரன் பவுனு எல்லா விருதுக்குமே ஒரு சவரன் பவுனு சான்றிதழ் கிடைக்கும். இதுக்கு 10,00,000. அம்பேத்கர் விருதுக்கும் அம்பேத்கர் விருதுக்கு பெரியார் விருதுக்கு மட்டும் 5,00,000. மீதி இருக்க எல்லா ப்ரைஸ்க்கு வந்து 2,00,000 கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் 1 பவுன் சவரனும் 1 பவுன் சவரனும் சான்றிதழ் கொடுப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறது ஐவிசி ஹிந்து வெள்ளை சிவிலைசேஷன் மாநாடு சென்னையில் நடந்தது. இதுக்கு வந்து இதில் இருக்க எழுத்து பொருளோடைய கண்டுபிடிச்சா வந்து நம்மளுக்கு வந்து 1 மில்லியன் பரிசு கிடைக்க சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர் அறிவிச்சிருப்பார். 2 கோடி மதிப்பில் வந்து ஐராவத மகாதேவன் பெயரில் வந்து ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா ஐராவத மகாதேவன் அவர் பெயரில் வந்து 2 கோடி செலவில் வந்து ஆராய்ச்சி இருக்கை நிறுவப்பட்டது சொல்கிறாங்க. இப்போது நாட்டப்பட்டது. சர் ஜான் மார்ஷல் 1902 முதல் 1928 வரை வந்து தொல்லியல் ஆய்வகத்தின் இயக்குனராக இருந்தார் சொல்கிறாங்க.